செங்கல்பட்டு மாவட்டம் காண்டாங்குளத்தூர் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக வளாகத்தில் கவிஞர் ரா அருணாச்சலம் எழுதிய வருகை பதிவேட்டில் உன் பெயரில்லை என்னும் கவிதை நூல் இன்று வெளியிடப்பட்டது. மகாகவி பாரதியார் பிறந்த நாளை முன்னிட்டு வெளியிடப்பட்ட இந்த கவிதை நூலை எஸ்ஆர்எம் குளோபல் மருத்துவமனையின் மேலாண் இயக்குநர் மணிமங்கை சத்யநாராயணன் வெளியிட கவிஞர் ரா அருணாச்சலத்தின் தாய் சுகன்யா ராஜேந்திரன் பெற்றுக் கொண்டார். விழாவில் மணிமங்கை சத்யநாராயணன், திரைப்பட இயக்குநர் லிங்குசாமி, ஹிந்து தமிழ் திசை துணை ஆசிரியர் பிருந்தா சீனிவாசன், திரைப்பட கதாசிரியர் கவிஞர் பிருந்தா சாரதி, தமிழ் பேராய தலைவர் கரு நாகராஜன் ஆகியோரும் 100க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்களும் கலந்து கொண்டனர். விழாவில் உரையாற்றிய கவிஞர் ரா அருணாச்சலம், இன்றைக்கு பெயரில்லை என்பது தமிழ்நாட்டின் மட்டுமல்லாது இந்திய அளவிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என வாக்காளர் திருத்தப் பட்டியல் குறித்து தனது கவிதை தொகுப்பை சுட்டிக்காட்டி, வருகை பதிவேட்டில் உன் பெயரில்லை என்கிற பெயரை எவ்வளவு தேடியும் இன்று வரை கிடைக்கவில்லை என தெரிவித்தார். இந்த நூலில் உள்ள கவிதைகள் பல நேரங்களில் ஏற்பட்ட பலவித உணர்வுகளால் எழுதப்பட்ட கவிதைகள். எந்த கவிதையும் வலிந்து ஒரு கவிதையை எழுதி ஆகிவிட வேண்டும் என்ற கட்டாயத்தால் எந்த நேரத்திலும் நான் எந்த கவிதைகளையும் எழுதுவதல்ல. ஒரு புத்தகத்தை போட்டுவிட வேண்டும், இதன் மூலம் நமக்கான ஒரு வெளிச்சத்தை பெற்றுவிட வேண்டும் என்றெல்லாம் எந்த கவிதைகளையும் வலிந்து நான் எழுதியதில்லை. என்னை சுற்றி இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள், என்னுடைய பேராசிரியர்கள் இப்படிப்பட்ட கவிதைகள் எல்லாம் புத்தகங்களாக வர வேண்டும், இது மற்ற மாணவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் என்று நான் இளநிலை படிக்கும் பொழுது என்னை பாராட்டினார்கள். அதன் மூலமாக தான் அந்த அடுத்த பயணம் வந்தது. அடுத்த பயணம் மற்ற பயணங்களை இலகுவாக்கியது. அப்படித்தான் நுகத்தடியும் வந்தது. அப்படித்தான் இந்த வருகை பதிவேட்டில் உன் பெயரில்லை என்ற நூலும் வந்தது. இன்று இந்த பெயரில்லை என்ற காரணம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்திய அளவில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. எல்லோருக்கும் தெரியும் சர், SIR, பெயர் இல்லை என்றால் பதட்டம். அதுபோல் இந்த பெயர் இல்லை என்ற பதட்டம் இல்லை, அன்பாக தேடினேன், இன்றும் கிடைக்கவில்லை. முன்னதாக பேசிய இயக்குநர் லிங்குசாமி, கல்லூரி மாணவர்கள் நிறைய படிக்க வேண்டும் எனவும் படிப்பதன் மூலமாக பல்வேறு கவிதைகள், கட்டுரைகள் எழுதும் திறனை அவர்கள் வளர்த்து கொள்ள முடியும் எனவும் தெரிவித்தார். இப்படி ஒரு அற்புதமான ஒரு கேம்பஸ், இவ்வளோ பெரிய மாபெரும் ஒரு பெரிய கனவு உலகம் மாதிரி இங்கே உருவாக்கி வச்சுருக்காங்க. நீங்கள்லாம் கொடுத்து வச்சுருக்கணும் இந்த மாதிரி ஒரு கேம்பஸில் இருக்கிறதுக்கு. நிச்சயமாக நீங்கள்லாம் தொடர்ந்து பார்க்குறத விட்டுட்டு படிக்க ஆரம்பிங்க. அந்த உலகம் உங்களை வேறு ஒரு மிக முக்கியமான இடத்துக்கு நிச்சயமாக எடுத்துகிட்டு போகும். இப்படி நீங்களும் எழுதலாம். இது ஒரு ப்ராக்டிஸ்னால் கவிதை எழுதணுங்கிறதுக்காக நீங்கள் வேணாம். எப்படின்னா, நீங்கள் ஒரு ட்ரிப்பில் இருக்கணும், ரொம்ப போர்ஸாக இருக்கக்கூடாது, அது எழுதியே முடிச்சிடணுன்னு ஒரு கணக்கிலலாம் இருக்கக்கூடாது. ரொம்ப மனசோட நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது சும்மா அந்த மைண்ட் வண்டியும் அந்த மூடு வண்டியும் வச்சுக்கோங்க. கொஞ்சம் படிங்க, நிறைய படிங்க. அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒன்று தோணும், அது சொல்லி பாருங்கள், இல்லை எழுதி பாருங்கள். அது கவிதையான்னு சொல்லி உங்கள் நண்பர்கிட்ட சொல்லுங்கள். நிச்சயமாக எல்லார்கிட்டையும் ஒரு அற்புதமான ஒரு கவிதை வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு கவிதையாவது கண்டிப்பாக எழுதிட முடியும். இதைத் தொடர்ந்து எஸ்ஆர்எம் தமிழ் பேராய தலைவர் கரு நாகராஜன் கவிதை தொகுப்பு குறித்து சிறப்புரையாற்றினார். பாரதியார் பேரை உச்சரிக்காத ஒரு கவிஞன் இந்த மண்ணிலே இருக்க முடியாது. பாரதியாருடைய பாதிப்பு இல்லாத எந்த ஒரு கவிஞனும் இருக்க முடியாது என்று சொல்லும் அளவிற்கு ஒரு புதிய வரலாற்றை படைத்த பெருமை மகாகவி பாரதியாருக்கு உண்டு. இந்த நேரத்திலே நான் ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்றால், பாரதியார் கவிதைகளிலே நாம் கண்ட அடையாளங்கள், அந்த தெளிவு, அந்த சிந்தனை, அதையெல்லாம் தம்பி அருணாச்சலத்தினுடைய கவிதையிலே நான் காண்கிறேன். இன்றைக்கு தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள் அதிகமாக பெருகி இருக்கின்றன. இவையெல்லாம் இல்லாத காலத்திலே வாழ்ந்த மகாகவி பாரதியார் உலகையெல்லாம் உற்று நோக்கினார். ரஷ்யாவிலே புரட்சி ஏற்பட்ட போது ஆகாவென்றிருந்தது பார் யுக புரட்சி என்று பாடினான். போலந்து நாட்டை பற்றி பாடினான். பிஜி தீவிலே மக்கள் படுகின்ற துன்பத்தை பற்றி பாடினான். உலகத்தை பற்றி அறிய முடியாத அந்த காலத்திலேயே உலகையெல்லாம் அறிந்து அதையெல்லாம் பாட வேண்டும் என்று பாடினான். அதனால்தான் உலக மக்கள் உள்ளங்களிலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான்.